கௌசல்யாட்ட எல்லாருமே கேக்குறாங்க, "என்னாச்சு சொல்லு சொல்லு" அப்படின்னு சொல்லி. அதனால அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுது. அப்போ அன்பரசி சொல்றாங்க, "ஐயோ டாக்டர் என்கிட்ட சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க கிட்ட அதிர்ச்சியான விஷயம் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு. கஸ்தூரி விஷயத்த சொன்னனால தான் இப்படி ஆயிடுச்சு. அதனால ஏன்பா இப்படி சொன்னீங்க?" அப்படின்னு எல்லாத்தையும் பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள டாக்டர் வந்துடுறாங்க. டாக்டர் சொல்றாங்க, "என்னங்க இது சந்தை கடை மாதிரி இருக்கிறீங்க? இங்க பேஷண்ட் இருக்க இடங்க எல்லாம் கூட்டம் கூடிட்டு இருக்காதுங்க. முதல்ல அங்கிருந்து கிளம்புங்க" அப்படின்னு சொல்றாங்க. வேற வழி இல்லாம எல்லாரும் வெளியே போறாங்க. அப்போ அங்க அன்பரசி மட்டும் இருக்காங்க. எல்லாருமே வெளியே போயிடறாங்க. ஏன்னா டாக்டர் சொல்லுவாங்க, ஒருத்தர் மட்டும் தான் இருக்கட்டும், மற்றவங்களாம் கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே நின்றுட்டு எல்லாம் செம டென்ஷன்ல இருக்காங்க. பத்மா புலம்பி தள்ளிட்டு இருக்காங்க. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, இப்படி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கஸ்தூரி கிட்ட அப்புறம் கொஞ்சம் நார்மல் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அன்பரசி கேட்கறாங்க, "என்னாச்சுக்கா?" அப்படின்னு கேட்கறாங்க. அவங்க ஒரே ஒரு டவுட், கஸ்தூரிய கொலை பண்ணதுக்கும் கௌசல்யாவை கொலை பண்ணது ஒரே ஆளா அப்படிங்கிற விஷயத்த கேட்கறாங்க. கேட்டோடனே ஆமா அப்படின்னு தலையாட்டுறாங்க. அவங்க யாருன்னு சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. அதை சொல்ல வர்றதுக்குள்ள பாத்தீங்கன்னா டாக்டரும் வந்துடுறாங்க. கௌசல்யா மயக்கத்துக்கு போயிடுறாங்க. ஒரே சோகமா நம்ம அன்பரசி வெளியே நிக்கிறாங்க. அப்போ வசந்த் என்ன பண்றாருன்னா மங்கா பக்கத்துல நிக்கிறாங்க. "என்ன இவ அமைதியா இருக்கா, அந்த கௌசல்யா ஏதாச்சும் போட்டு கொடுத்துட்டாலோ?" அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு மங்கா சொல்றாங்க, "இரு இரு என்னதான் நடக்குதுன்னு பாக்கலாம்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சந்திரசேகர் சொல்றாரு, "அம்மா ஏதாச்சும் கௌசல்யா சொன்னாலாமா?" அப்படிங்கிறாங்க. "ஆமாப்பா." "என்ன சொன்னாமா?" அப்பதான் சொல்றாங்க, "கஸ்தூரி கொலை பண்ணதும் சரி, கௌசல்யாவை கொலை பண்ண ட்ரை பண்ணது ஒரே ஆள் தான்" அப்படின்னு சொன்னோடனே பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு சந்திரசேகர். "யாருன்னு சொன்னலாமா, சொல்லுமா, அவன் உடனே போய் அவனை கொண்டுட்டு வந்துடுறேன், என் கையால அவனை கொண்டாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும்மா" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் சந்திரா, அவசரப்படாத சந்திரா, முதல்ல நீ பொறுமையாரு" அப்படின்னு சொல்றாங்க. "யாருன்னு சொன்னாலாமா, சொல்லுமா சொல்லுமா" அப்படின்னு சந்திரசேகர் சொல்றாரு. "இல்லப்பா, அதுக்குள்ள அக்கா மயக்கம் போட்டுட்டாங்க. டாக்டர் ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த டைம் முடிஞ்ச உடனே கண்டிப்பா அக்கா உண்மையை சொல்லுவாங்க, நீங்க பொறுமையா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்கிறப்பே வசந்துக்கு தூக்கி வாரி போடுது. உண்மை ஏதாச்சும் சொல்லிட்டா என்ன பண்றது அப்படின்னு வசந்த் பயந்துட்டு வேற இருக்காரு. கொஞ்ச நேரம் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கௌசல்யா கண்ணு முழிச்சிடுறாங்க. நர்ஸ் தான் கூட இருக்காங்க. அவங்க "நான் அன்பரசியை பார்க்கணும்னு சொல்றாங்க." அன்பரசின்னு சொல்ல, "அன்பு அன்பு" அப்படின்னு சொல்றாங்க. "அம்மா, நீங்க யாரு கூடயும் பேசக்கூடாது, உங்களுக்கு அது உடம்புக்கு நல்லதில்ல" அப்படிங்கிறாங்க. "நர்ஸ் ப்ளீஸ் நர்ஸ், நான் ஒரே ஒரு வார்த்தை அன்பு கிட்ட பேசிக்கணும், கெஞ்சி கேட்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. அன்பரசியை தான் பார்க்கணும்னு கௌசல்யா சொல்றாங்க. ஆனா நர்ஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, "உங்க எல்லாத்தையும் பார்க்கணுமாமா, வர சொல்றாங்க, சும்மா ஓவரா பேசாதீங்க" அப்படின்னு சொல்றாங்க. எல்லாரும் உள்ள போறாங்க. போனோடனே சந்திரசேகர் கேட்கிறாரு, "கஸ்தூரியை கொன்னது யாரு, ஒண்ணு இப்படி பண்ணது யாரு, அதை முதல்ல சொல்லுமா சொல்லுமா சொல்லுமா" அப்படின்னு உணர்ச்சி வசப்பட்டு சொல்றாரு. அதை பார்த்தா நர்ஸ் சொல்றாங்க, "சார், இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா எப்படிங்க சார், கொஞ்சம் அமைதியா இருங்க சார், யாராச்சும் ஒருத்தர் நிதானமா பேசுங்க, அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்குல்ல, ஏதாச்சும் ஆயிர போகுது" அப்படின்னு சொல்றாங்க நர்ஸ். அப்போ அன்பரசி கேட்கறாங்க, "அதான் யாருங்கா, யாருன்னு சொல்லுங்க" அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அந்த மாஸ்க் போட்டிருப்பாங்கல்ல ஆக்சிஜனுக்கு, அந்த மாஸ்கை எடுக்க பாக்குறாங்க. நர்ஸ் சொல்றாங்க, "ஆக்சிஜனை எடுத்துறாதீங்கம்மா, உங்க உடம்புக்கு தான் ப்ராப்ளம் ஆகும்" அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் கௌசல்யா, "இல்ல, ஆக்சிஜனை எடுத்துட்டு நான் பதில் சொல்லியே ஆகணும்" அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சிஜனை எடுக்கிறாங்க. உருக்கு உருக்குன்னு இருக்காங்க மங்காவும் வசந்தும். கரெக்டா பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் எடுத்துட்டு அது அது அப்படிங்கிறாங்க. "யாரு சொல்லு யாரு சொல்லு" அப்படிங்கிறாங்க. கௌசல்யானால யாருன்னு அவங்களால வாயை திறந்து சொல்ல முடியல. அப்படி பாக்குறாங்க. அங்க வசந்த் நின்றுட்டு இருக்காரு. அப்படியே பாத்தீங்கன்னா வசந்த் கைய காமிக்கிறாங்க. வசந்துக்கோ தூக்கி வாரி போடுது. "என்னடா இது, நம்மள காட்டி கொடுத்துட்டாளே" அப்படின்ட்டு. "இல்லம்மா இல்லம்மா, உன்னை நான் காப்பாத்திருவேம்மா, சாரி கௌசல்யா சாரி கௌசல்யா, எவ்வளவு பணம் செலவானாலும் சரி உன்னை காப்பாத்திருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே என்னடா இது வசந்த காமிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா நம்ம விஸ்வாக்கு மட்டும் லைட்டா டவுட் வந்துருது. நினைச்சு பாக்குறாங்க. துணி காய போடுற இடத்துல அழுதுட்டு இருக்காங்க. கௌசல்யா, "என்னாச்சு அண்ணி, என்ன ஏன் அழுதுட்டு இருக்கீங்க?" "அதெல்லாம் ஒண்ணு இல்லடா" அப்படின்னு சொல்றாங்க. உடனே அவங்க அண்ணா கிட்ட போய், "என்னடா ப்ராப்ளம், அண்ணி அழுதுட்டு இருக்காங்க" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, டே நீ பேசாம ஏதாவது தூசி போட்டுருக்குன்னு அழுதுட்டு இருந்திருப்பா, நீ பாட்டுல இது பண்ணிட்டு இருக்கப்போ" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த டவுட் வந்துருது, ஏதோ பிரச்சனை அப்படிங்கிறது விஸ்வாக்கு தெரிய வந்துருது. அடுத்ததே பாத்தீங்கன்னா அப்படியே கையை கொண்டு போறாங்க. நம்ம சிவகாமியின் மேல கையை நீட்டுறாங்க. சிவகாமியை கையை நீட்டினோடனே பயங்கர கோவம் வருது அன்பரசிக்கு. அப்படி ஒரு பிளாஷ்பேக் போகுது நம்ம கௌசல்யாக்கு. கௌசல்யா கிட்ட சிவகாமி சொல்லுவாங்க, "நான் தான் உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததெல்லாம் சொல்லியிருக்கனால, நீ என்னதான் என்னை கூட்டிட்டு வந்திருந்தாலும் காப்பாத்துற மாதிரி நடிச்சாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். என்ன காப்பாத்துற மாதிரி நடிச்சு நான் உண்மையை சொல்லாம இருக்கணுங்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால நான் உண்மையை சொல்ல மாட்டேன்னு மட்டும் நினைக்காத" அப்படின்னு சொல்றாங்க கௌசல்யா. அதுக்கு சிவகாமி சொல்றாங்க, "இங்க பாரு, நீ உண்மை சொல்றனா சொல்லிக்க, தாராளமா சொல்லு, நான் மாறிட்டேன்னு சொல்றதை விட அந்த சிவகாமி இறந்துட்டா. இந்த
சிவகாமி வேற. கஸ்தூரி அக்கா இருக்கிற வரைக்கும் நான் செஞ்ச தப்புகள் எதுவுமே நான் அதை பெருசாவே எடுத்துக்கல. ஆனா அவங்களுக்கு பின்னாடி நான் செஞ்ச தப்புலாம் ரொம்ப ஃபீல் பண்றத நினைச்சு அதனால நான் மாறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த உண்மை எல்லாத்தையுமே எல்லாத்துக்கிட்டே சொல்றேன்னு தான் சொன்னேன். ஆனா அம்மா தான் இருந்துகிட்டு அனன்யாவோட வாழ்க்கை கெட்டு போயிரும், அதனால நீ வேண்டான்னு சொன்னாங்க, அதனாலதான் நான் சொல்லாம இருக்கேன். இங்க பாரு, நீ சொல்றனா சொல்லிக்கோ, எனக்கு எந்த வித ஆட்சேபனையும் இல்லை, நான் தண்டனை அனுபவிச்சுக்குவேன். அதே மாதிரி அப்படி சொல்லாம இருந்தேன்னா நான் அன்பரசிக்கு என் வாழ்நாள் முழுவதும் அம்மாவா இருந்து அவளுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கஸ்தூரி அக்கா இடத்துல இருந்து செய்வேன். மீதி இருக்கிற வாழ்க்கையை 4 பேத்துக்கு நல்லதா நான் உபயோகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நினைச்சு பாக்குறாங்க கௌசல்யா. சந்திரசேகருக்கு பயங்கர கோவம் வருது. யாருமா இவ்வளா அப்படின்னு கேட்கும் போதே கௌசல்யா நினைச்சு பாக்குறாங்க, அந்த சிவகாமி செத்துட்டான்னு நினைச்சுக்கோ, நான் முழுசா மாறிட்டேன் கௌசல்யா அப்படின்னு சொன்னாங்களா. அதை நினைச்சு பார்த்துட்டு இல்ல அப்படின்னு தலையாட்டுறாங்க கௌசல்யா. மங்காவும் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. ஆமா, நான் தான் இந்த கொலையை பண்ணேன், என் பொண்ணோட வாழ்க்கைக்காக பண்ணேன், அப்புறம் விஸ்வாவை ஏன் பேத்தி விரும்பினா, அதான் இந்த கல்யாணம் நிக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணினேன் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. செம்ம கோவம் வருது சந்திரசேகருக்கு, பயங்கரமா திட்டுறாங்க. ஆனா பாட்டி பலார்னு கணத்துல ஒண்ணு குடிக்கிறாங்க மங்காக்கு. ஏண்டி, உனக்கே இது நியாயமா இருக்க? ஒருத்தரோட வாழ்க்கையை அழிச்சிட்டு இன்னொருத்தர வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன், இதெல்லாம் நியாயமா? முதல்ல நல்லா வாழ முடியுமாடி, அதை முதல்ல நினைச்சியா? டே சந்திரா, முதல்ல போலீஸ்க்கு கூப்பிடு, இவ்வளவு சும்மாவே விடக்கூடாதுடா, வாழ்நாள் முழுவதும் ஜெயிலே இருக்கணும்டா, போலீஸை கூப்பிடு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வர்றாங்க, மங்காவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. மங்கா அப்படியே திரும்பி பார்த்து முறைச்சுக்கிட்டே அங்கிருந்து போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.